ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் டிராவலில் இருக்கேன், சவுண்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு பெண்கள் காப்பகம் அந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இருக்காங்க. பொண்ணே இந்த மாதிரி இது ஹாஸ்டல் வந்துருச்சுமா இறங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட ஃபேஸ் காட்டுறாங்க. அவங்க யாருன்னா பாரதி கண்ணம்மாள் அஞ்சலியை நடிச்சாங்களா அவங்க தான். இப்போ அவங்க வந்து அந்த நதியப்பளம் விஜயோட போஸ்டர் அதையே யோசிச்சு அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட கட கடன்னு சொல்லிட்டு நகல் மாதிரி ஓடுது. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. அவரும் கார் ஓட்டிட்டு வரும்போது காவேரி பேசினதை வச்சு அவருக்கும் அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஓடுது. அப்போ கார் வந்து தாறுமாறா ஓட்டுறாரு. அப்புறமா காவேரி எங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறமா அவர் நிப்பாட்டிடுறாரு. பக்கத்துல கோயில் இருக்கு, போயிட்டு வரலாமா அப்படின்னு. அப்ப இல்லாட்டி நான் டிரைவ் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போனே விஜய் என்ன கேக்குறாருன்னா, உனக்கு டிரைவிங் தெரியுமான்னு. நீங்களே தெரிஞ்ச மாதிரியாங்க ஓட்டுனீங்க, அதுக்கு நானாச்சும் எதனாச்சும் ஓட்டுறேன் அப்படின்னு. அப்போ உயிரை காப்பாத்துறதுக்காண்டி தான் என்னை வண்டியை நிப்பாட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நான் உங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி பார்த்ததே இல்லை, கோவத்துல கத்தி பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏன் என்னாச்சு என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. இப்ப விஜய் வந்து தேங்க்ஸ் காவேரி அப்படிங்கிறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நானும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், பத்திரமா என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் சேர்த்துருங்க அப்படின்னு. இல்லை நான் உன்னை கொண்டு போய் விட்டுறதேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இவங்க 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பாட்டியும் சாரதாவும் வீட்டில் தண்ணி வந்துருச்சு, நீ அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம நர்மதா என்ன பண்ணுறான்னா, ராகினி நெயில் பாலிஷ் அவங்களோட கிட்ட அங்க வச்சுட்டு ரூம்ல போய் எதை எடுக்க போறாங்க. அவ எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப ராகினி வந்து அடிச்சிடுறாங்க. அதுல அவ கையில இருந்த நெயில் பாலிஷ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்புறமா சாரதா பாட்டிலாம் வந்து ராகினியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இங்க ஆபீஸ்ல வந்து ஒரு வில்லா பிளான் வருது. அந்த வில்லா சூப்பரா இருந்துச்சுன்னு காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இஎம்ஐ போட்டுனாச்சும் நம்ம இதுல ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க கிட்ட வந்து விசாரிக்கும் போது அவங்க 1,20,00,000 உங்களுக்குன்னா இது பெரிய மேட்டரா மேடம், நீங்க எத்தனை இதனாலும் வாங்கலான்னு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய்ப்பே இல்லை அப்படின்னோடனே பின்னாடி அஜய் வந்து ஒரு மாதிரியா பேசுறாரு. அதான் வாய்ப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன அவங்க கிட்ட அவ்வளோ கெத்தா பேசுனீங்க, அப்படி சீன் போட்டீங்க, அண்ணன் கிட்ட இருந்து 1,00,00,000 ஆட்டையை போட்டலாம்னு நினைக்கிறீங்களான்னு. இப்ப காவேரி சொல்றாங்க, ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னோடனே உங்க சுயரூபம் என்ன நான் அண்ணன் கிட்ட காட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறதையும் விஜய் அங்க நின்று கேட்கிறாரு. காவேரி ஃபர்ஸ்ட் வந்து விலை விசாரிச்சாங்களா, அதையும் விஜய் அங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ காவேரி போன பிறகு விஜய் அஜய்க்கு கால் பண்ணி கேபினுக்குள்ள வர சொல்றாரு. வர சொன்னோடனே, நீ என்ன காவேரி கிட்ட உனக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, இப்ப எவ்வளவு பாவமா நிக்கிற, இந்த இந்த அடக்கி வாசிக்கிறதெல்லாம் அப்ப எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நீ இனிமே ஆபீஸ்க்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.